உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். டேய், நீ போய் ஆண்டாளுகிட்ட டாக்டர் ஸ்கேன் வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லு. சரிங்க சார். அன்னைக்கு என் குழந்தைய கடத்துற அளவுக்கு போனேன். நான் உன்னை மன்னிச்சேன். இப்போ என்னடான்னா உன் பொண்ணுன்னு கூட யோசிக்காம அந்த கருவை கலைக்க நினைக்கிறியே. உன்னை என்ன செய்யலான்னு நீயே சொல்லு. சொல்லியா என்ன பண்ணலாம்? வேணாமியா, நான் ஒண்ணும் பண்ணலையா. என்ன எதுவும் பண்ணிவிடாத. நேர்ல பார்த்துட்டே வரேன், என்கிட்டயே எதுவும் பண்ணலன்னு சொல்றேன். ஆதி, என்னை உட்ரியா உட்ரியா. இனிமே நான் எதுவும் பண்ண மாட்டேயா. உட்ரியா 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 என்ன உட்ரியா. குழந்தைய கடத்தின மன்னிச்சு விட்ட. அதை வச்சு எங்க அம்மாவை எங்களை விட்டு போக வச்ச. அதையும் மன்னிச்சு விட்ட. எங்க அம்மா என்னை விட்டு ஒரேடியா போயிட்டாங்க. இருந்தாலும் அமைதியாவே இருந்தேன். இப்ப என்னடான்னா இவ்வளவு பெரிய விஷயத்த அசால்ட்டா பண்ணிக்கிட்டு இருக்க. நானும் அழகர அமைதியா இருக்க ஏதாவது பண்ணிட்டே இருப்பியா? இனிமே இப்படி பண்ண மாட்டியா. என்னை விட்டுறியா. இனிமே நீ உயிரோட இருந்தா இங்க இருக்கிறவங்க எல்லாம் நிம்மதியா இருக்க முடியாது. வேணாமியா வேணாமியா. நான் சொல்றது கேளியா. எல்லாரையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிற ஒன்னும் உயிரோட விட்டுட்டு நாங்க எதுக்கு கஷ்டப்படணும்? சாப்பிட்டியா ஆதி? சாப்பிட்டேன் பாட்டி. தமிழ் சாப்பிட்டாளா? சாப்பிட்டு தூங்கிட்டா ஆதி. ஆதி, உன்கிட்ட ஒண்ணு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டியே? கேளுங்கம்மா. உனக்கு கோபம் பாரதி மேல தானே? எதுக்காக தமிழ் கிட்ட காட்டுற? நேத்து அவ எவ்வளவு அழுதா தெரியுமா? நீ முன்னாடி மாதிரி அவகிட்ட பேசுறது இல்லையா? முன்னாடி மாதிரி சாப்பாடு ஊட்டுறது இல்லையா? அவ உன்கிட்ட பேச வந்தாலே நீ விலகி விலகி போறியாமே. எல்லாத்தையும் சொல்லி அழறா ஆதி. எதுக்கியா இந்த பிஞ்சு நெஞ்சில நஞ்ச கடந்துட்டு இருக்க? பாரதிக்கு மகளா பிறந்தது இவ குத்தமா? நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் தர்மலிங்கம் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் எதுக்கே இன்னும் முரண்டு பிடிச்சிட்டே இருக்க? அப்படியெல்லாம் இல்ல பாட்டி. அவ குழந்தை இல்ல, அதான் அப்படி நினைச்சிட்டு இருக்கா. அவ குழந்தைதான், ஆனா நாங்க யாரும் குழந்தை இல்லையே. நீ பண்றது நடந்தது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கோம் ஆதி. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. தமிழ் பாவப்பட்ட குழந்தை. பிறந்த கொஞ்ச நாள்லயே அவங்க அப்பாவை இழந்துட்டான். இப்ப அவளுக்கு இருக்க ஒரே உறவு, ஒரே ஆசை எல்லாமே நீதான். நீ அவளை விட்டு விலகி போறது பாரதி கொடுக்கற தண்டனை இல்ல. உன் அப்பாவா நம்பிட்டு இருக்கிற இதோ இந்த குழந்தைக்கு செய்யற பாவம். இங்க யார்தாயா தப்பு பண்ணல? நீ பண்ணலையா? நான் பண்ணலையா? யார்தான் தப்பு பண்ணல? எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்துல தப்பு பண்ணிட்டு தானே இருக்கோம். நம்மளை விடு, அந்த ஆண்டவனு தப்பு பண்ணிக்கிட்டே தானே இருக்கா. நமக்கு கொடுக்கற சந்தோஷத்தை புடுங்கி வச்சுக்கிறது அவ செய்யற தப்பு தானே. ஆனா அதுக்காக நாம வாழாமையா இருக்கோம். பச்சை மரத்துல காத்தடிச்சா அதுவே ஆடிட்டு நின்னுரும். அதுவே பட்டு போன மரத்துல அடிச்சா உடஞ்சு கீழே விழத்தானே செய்யும். அதுக்காக காத்த குத்த சொல்லிட்டு இருக்க முடியுமா? இல்ல ஏன் மரம் பட்டு போச்சுன்னு கேட்டுட்டு இருக்க முடியுமா? காத்தடிச்சிருச்சு, மரமும் விழுந்துருச்சு. எடுத்தமா அடுப்புல வச்சு எரிச்சமானதாயா போகணும்.
அதை விட்டுட்டு காத்த விரட்டி பிடிக்க நினைக்கிறது கிறுக்குத்தனம் இல்லையா? அதுக்காக பாரதி செஞ்சத ஒண்ணும் நியாயப்படுத்தல. அவ செஞ்சது தப்புதான். அதனால உனக்கு வந்த இழப்பு ரொம்ப பெருசுதான். ஆனா இத பத்தியே யோசிச்சுட்டு இருந்தா அடுத்த கட்டத்துக்கு போக முடியாதுல்ல. நானும் அதை கடந்து போகணும் தாமா நினைக்கிறேன். ஆனா முடியலையே. முன்னாடி பாரதி மேல கோபமா இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த கோபம் வெறுப்பா மாறிட்டு இருக்கு. சரி ஆதி, அந்த வெறுப்பெல்லாம் ஏன் தமிழ் கிட்ட காட்டிட்டு இருக்க? பாவம், இவ பச்சை பிள்ளை, இவ என்ன பண்ணுவா? உங்களோட சண்டைக்கும் இவளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அதெல்லாம் சரிதாம்மா. ஆனா நான் தமிழ்கிட்ட இப்படி நடந்துக்கிறதுக்கு வேற காரணம் இருக்கு. பாரதி கண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுன்னு சத்தியமா எனக்கே தெரியாது. ஆனா சரியா எதுவும் நடக்காதுன்னு மட்டும் என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்படி ஒருவேளை ஏதாவது தப்பா நடந்தா நான் இங்க இருக்க மாட்டேம்மா. நான் போனதுக்கு அப்புறம் தமிழ் கஷ்டப்படுறதை விட இப்பவே அந்த கஷ்டத்தை இவ பழகிக்க ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்னு தான் நான் இப்படி விலகி போறேன். இன்னைக்கு நான் எல்லாம் செஞ்சிருவேன். ஆனா நான் இல்லாதப்போ இதெல்லாம் யார் செய்வா? என்ன ஆதி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீ மட்டும் இல்லனா அவங்க 2 பேரும் செத்துருவாங்க. அப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா என் மனசு மறுத்து போச்சுமா. எங்க அம்மா என்ன தனியா விட்டுட்டு போனாங்கன்னு மட்டும்தான் இவ்வளவு நாளா நினைச்சேன். ஆனா எனக்குள்ள இருந்த எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்பெல்லாம் கண்ணாடி முன்னாடி நிக்கிறது நான் இல்லைன்றது எனக்கே தெரியற அளவுக்கு நான் மாறிட்டு இருக்கேன். அப்படிலாம் பேசாதய்யா. மனசு வெறுத்தா 4 வார்த்தை வந்து விழத்தான் செய்யும். ஆனா அந்த வார்த்தையே வாழ்க்கை ஆயிடாதியா. எல்லாத்துக்கும் மேல நீ இவளை பத்தி யோசி. இப்படி ஒரு புள்ளைய விட்டுறாத ஆதி. அப்புறம் அந்த பாவத்தை நீ எங்க போய் கழுவுனாலும் அது ஒன்ன விட்டு போகாது. நான் பாரதியை கல்யாணம் பண்ணதே தமிழுக்காக தான் உங்க எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட நானே இந்த மாதிரி எல்லாம் பேசுறேன்னா வார்த்தை என்னோடது இல்ல, என் வலியோடது. அந்த வலி கொடுக்கிற வார்த்தைய என்னால தடுக்கவும் முடியல, அந்த வலியை என்னால மறக்கவும் முடியல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.